தென்னிந்தியாவின் ஆன்மீக தலைநகரம், சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம், நினைத்தாலே முக்தி தரும் புண்ணிய பூமி திருவண்ணாமலை. அருணாச்சலேஸ்வரர் என இறைவன் அருள் பாலிக்கும் இத்தலத்தில் அன்னை உண்ணாமுலையால் சமேதராக வீட்டிருக்கிறார். சைவ சமயத்தின் 4 குருமார்களாலும் பாடப்பெற்ற சிறப்புமிக்க தலம் இது. படைப்புக் கடவுள் பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுள் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற சர்ச்சை எழுந்தது. சிவபெருமான் அவர்களது அகந்தையை நீக்க பெரும் ஜோதிப்பிழம்பாக வானுக்கும் பூமிக்குமாக ஓங்கி உயர்ந்து நின்றார். அடிமுடிக்கான எவரால் முடிகிறதோ அவரே பெரியவர் என சிவபெருமான் அருளினார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து அடியை தேடிச் சென்றார். ஆனால் அடியை காண இயலாமல் சோர்வுடன் திரும்பினார். பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து முடியை தேடி வானில் உயர பறந்தார். வழியில் சிவனின் ஜடையிலிருந்து நழுவி வந்த தாழம்பூவை சந்தித்தார். முதுகை கண்டதாக பொய்சாட்சி சொல்லுமாறு தாழம்பூவிடம் பிரம்மன் கேட்டார். தாழம்பூவும் பொய்சாட்சி சொல்ல அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமான் வெகுண்டெழுந்தார். பொய் சொன்ன பிரம்மனுக்கு பூலோகத்தில் ஆலயங்கள் அமையாது என்றும், பொய்சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சபித்தார். பிரம்மாவும் திருமாலும் தங்கள் அகந்தையை துறந்து சிவபெருமானை பணிந்து வணங்கினர். அந்த ஜோதிப்பிழம்பே அக்னிமலையாய் திருவண்ணாமலையாய் உருமாறியது. ஒருமுறை அன்னை பார்வதி சிவபெருமானின் கண்களை மூட உலகம் இருளாயிற்று. ஜீவராசிகள் இருளில் தவித்தன. சிவபெருமான் 3வது கண்ணை பிறந்து ஒளியளித்தார். இந்த பாவத்தை போக்க பார்வதி தேவி காஞ்சியில் தவமிருந்தார். சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவம் செய்து தனது இடபாகம் பெறுமாறு அருளினார். பார்வதி தேவி திருவண்ணாமலை வந்து பவழக்குன்று மலையில் பர்ணசாலை அமைத்து தவமிருந்தார். அவரது தவத்தை மகிஷாசுரன் கெடுக்க வந்தான். அன்னை துர்க்கையாகி அவனை வதம் செய்தார். கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி தரிசனம் கண்டு சிவபெருமானின் இடபாகம் பெற்றாள் அன்னை. அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் சக்தியும் ஒன்றென காட்சி தந்தனர். திருவண்ணாமலையில் மலையே இறைவன். இந்த மலையை வலம் வருவது கிரிவலம் எனப்படுகிறது. நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்ற பெருமையை கொண்ட திருவண்ணாமலை. ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற எண்ணற்ற சித்தர்கள் இங்கு வாழ்ந்து சமாதியடைந்துள்ளார்கள். கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மாலை 6 மணிக்கு மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் சிவபெருமானின் ஜோதி வடிவம். இந்த மகாதீப தரிசனம் 21 தலைமுறைக்கும் புண்ணியம் தரும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலை மாவட்ட வரலாறு அதன் தொல் பழங்காலத்திலிருந்தே தொடங்குகிறது. பாலாற்றங்கரையில் நம் மூதாதையர்கள் பயன்படுத்திய பழங்கற்காலத்தை சேர்ந்த வெட்டுக்கருவிகளும் கைக்கோடாரிகளும் காலத்தின் சாட்சிகளாய் இன்றும் விளங்குகின்றன. நாடோடி வாழ்க்கையிலிருந்து வேளாண்மைக்கு மனிதன் மாறிய புதிய கற்காலத்தின் அடையாளங்கள் ஜவ்வாது மலை தொடரில் கிடைத்துள்ளன. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கல்லாயுதங்கள் ஒரு புதிய நாகரிகத்தின் தொடக்கத்தை காட்டுகின்றன. தன்றாம்பட்டு மோட்டூரில் காணப்படும் 300 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால ஈமச்சின்னம் மாவட்டத்தின் மிக முக்கிய தொல்லியல் ஆதாரம். தாய் தெய்வ கல் என்று அழைக்கப்படும் இந்த தலையில்லாத மனித உருவக்கல் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. சங்க காலத்தில் செங்கத்தை தலைநகரமாக கொண்டு குறுநில மன்னன் நன்னன்சை நன்னன் ஆட்சி செய்ததை மலைப்படுகடாம் நூல் விவரிக்கிறது. அவனது நவிரமலை இன்றைய ஜவ்வாது மலையை என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தில் கோயில் அமைத்த பெருமைக்குரிய பல்லவர்களின் முத்திரை மாமண்டூர் குடைவரை கோயில்களில் பதிந்துள்ளது. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கோயில்களும் மகேந்திரவர்மன் வெட்டிய சித்திரமேக தடாகமும் பல்லவர் காலத்தின் சான்றுகளாகும். பல்லவர்களுக்கு பின்வந்த சோழர்கள் தங்கள் ஆட்சியில் எண்ணற்ற ஏரிகளையும் குளங்களையும் வெட்டினர். விவசாயத்தை பெருக்கி நாட்டை வளப்படுத்திய அவர்களின் நீர்மேலாண்மை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வரலாற்றில் பிரிக்க முடியாத பெயர் ஹொய்சால மன்னன் வீரபல்லாளன். அண்ணாமலையாருக்கே தந்தையாக போற்றப்பட்ட இவருக்கு இன்றும் மாசி மகத்தன்று இறைவனை திதி கொடுக்கும் சடங்கு நடைபெறுவது பக்தியையும் வரலாற்றையும் இணைக்கிறது. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின் படைவீட்டை தலைநகரமாக கொண்டு சம்புகராயர்கள் எழுச்சி பெற்றனர். ஆனால் கிபி 1363இல் குமாரகம்பனாவுடனான போரில் அவர்கள் வீழ்ந்தது விஜயநகர பேரரசின் ஆட்சிக்கு தமிழகத்தில் வழிவகுத்தது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை உறுதியாக நிலைநிறுத்தியது கிபி 1760இல் நடந்த வந்தவாசி போர்தான். இதில் பிரெஞ்சு படைகளை வென்ற ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். இன்று வேளாண்மைக்கு வளம் சேர்க்கும் சாத்தனூர் அணை, பட்டு நெசவு மற்றும் செய்யார் சிப்காட் போன்ற தொழிற்பேட்டைகளுடன் கல்வி நிறுவனங்களும் பெருகி திருவண்ணாமலை மாவட்டம் வளர்ச்சி பாதையில் வெற்றி நடைபோகிறது. திருவண்ணாமலை வெறும் தலமன்று, அதுவே சிவபெருமான். வாருங்கள், அருணாச்சல தரிசனம் பெறுவோம்.